அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். பொதுவாக பெண்கள் அதிகாலை எழுந்தவுடன் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் மற்றும் கடைபிடிக்க கூடாத விஷயங்கள் என்று இருக்கிறது. அதனது பின்பற்றுவதன் மூலம் அந்த வீடு செழித்து விளங்கும். பொதுவாக பெண்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்தின் ஆணிவேர் என்று சொல்லலாம். ஒரு வீட்டின் ஆணிவேர் என்று கருதப்படும் பெண்கள் காலை எழுந்தவுடன் வீட்டில் உள்ள அனைத்து பணிகளை செய்து முடிப்பதன் காரணமாகத்தான் அந்த குடும்பம் நல்ல முன்னேற்றத்தின் பாதையில் செல்வதை காண முடியும். அப்படி இருக்கும் பொழுது வீட்டில் உள்ள பெரியவர்களான நம் அம்மாக்களும் பாட்டிமார்களும் இதைதான் கடைபிடித்து வந்தார்கள் என்றே சொல்லலாம். ஆனால் இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் இதையெல்லாம் கடைபிடிப்பது என்பது ஒரு கேள்விக்குறி என்று சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில குடும்பங்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற குழப்பங்கள் மனதில் இருக்கும். எது எப்படி, ஒரு முறை நாம் அந்த விஷயத்தை வீட்டில் ட்ரை செய்வதன் மூலம் வீட்டில் அப்பொழுதாவது நல்ல விஷயம் நடக்குதா என்று பார்ப்போம் வாங்க. பெண்கள் அதிகாலை எழுந்தவுடன் வீட்டில் கடைபிடிக்க வேண்டியவை. நம்பர் 1, அதிகாலை நேரம் என்று சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் பெண்கள் எழுந்தவுடன் காலை கடன்களை எல்லாம் முடித்துவிட்டு குளிக்கவும் மற்ற வேலைகளை பார்க்க வேண்டும். நம்பர் 2, அதிகாலையிலே குளிக்க முடியாது என்பவர்கள் பல் துலக்கி விட்டு முகத்தை கழுவவும். அதன் பிறகு உங்கள் வீட்டின் பின்முறை வாசலை 3 நிமிடங்களுக்கு திறந்து வையுங்கள். பிறகு கதவை சாத்திவிடலாம். அதன் பிறகு நெற்றியில் குங்குமம் வைக்க வேண்டும். திருமணம் ஆன பெண்கள் என்றால் 3 இடங்களில் குங்குமம் வைக்க வேண்டும். அதாவது நெற்றியில், முன்வகுடில் மற்றும் திருமாங்கல்யத்தில் தினமும் வைக்க வேண்டும். நம்பர் 3, அதன் பிறகுதான் நம் வீட்டின் முன்வாசலை திறக்க வேண்டும். முன்வாசலை திறக்கும் பொழுது அஷ்டலட்சுமிகளின் பெயர்களை சொல்லிவிட்டு திறந்தால் நம் வீட்டிற்கு அனைத்து லட்சுமியையும் வரவேற்பதற்கான செயல் என்று சொல்லலாம். நம்பர் 4, வீட்டின் வாசலை சுத்தம் செய்து பச்சரிசி மாவால் கோலம் போட வேண்டும். இவ்வாறு நம் வாசலில் கோலம் இடுவதனால் நம் வாசலில் மும்மூர்த்திகள் தருள்வார்களாம். நம்பர் 5, கோலம் போட்ட கையுடன் நம் வீட்டில் உள்ள பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றி வழிபட வேண்டும். இவ்வாறு காலையில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது என்பது நம் வீட்டிற்கு அனைத்து கடவுளையும் வரவேற்பதற்கு சமமாகும். நம்பர் 6, அதற்கடுத்து என்ன செய்ய வேண்டியது என்றால் நம் வீட்டில் உள்ள சமையலறைக்கு செல்ல வேண்டும். அங்கு நாம் முதலில் செய்ய வேண்டியது என்னவென்றால் அன்னபூரணி தாயாரையும் அக்னி தேவனையும் வணங்க வேண்டும். அதாவது அன்னபூரணி தாயாருக்குரிய காயத்ரி மந்திரத்தை 3 முறை சொல்லிவிட்டு வழிபடலாம். அதன் பிறகு தங்களுடைய அனைத்து வேலைகளையும் செய்ய தொடங்கலாம். இவ்வாறு அன்னபூரணியை வணங்கிவிட்டு வேலைகளை தொடங்கும் பொழுது நம் வீட்டிற்கு எப்பொழுதுமே தானியத்திற்கு எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாதாம். நம்பர் 7, காலையில் பால் வாங்கும் பொழுது அந்த பாலை அப்படியே எடுத்து சென்று பூஜை அறையில் வைத்து வணங்கிவிட்டு பின் பால் காய்ச்ச தொடங்கலாம். இவ்வாறு செய்வதனால் கடவுளுக்கும் உணவு வைத்த மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.